அண்ணா ஒரு முறை சொன்னார், தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து பேர் வச்சப்போ 3 முறை தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு முழங்கி தமிழ்நாடு 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 வாழ்க்கைன்னு சொல்ல வச்சு அப்போ சொன்னார், இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்ற பெயர் இருக்க வரைக்கும் என்னுடைய பெயர் அண்ணாதுரைங்கிற பெயர் மக்கள் மனசில் இருக்கும், அதை யாராலும் மாற்ற முடியாதுன்னு சொன்னார். அது மாதிரி மகளிர் உரிமை திட்டமாக இருந்தாலும் பேருந்தில் பயணம் செய்வதற்கு மகளிருக்கு இலவசமாக போகலாம் என்ற அந்த திட்டமாக இருந்தாலும், காலை உணவு திட்டமாக இருந்தாலும், புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும், அதே போல் தமிழ் புதுமை என்கிற திட்டமாக இருந்தாலும், எந்த திட்டமாக இருந்தாலும் இந்த திட்டத்தை யாராலையும் எடுக்க முடியாது, அது நிறுத்த முடியாது. அந்த திட்டம் இருக்கிற வரையில் இந்த அடியேன் ஸ்டாலினுடைய பெயர் நிலைச்சு நிற்கும். அதான் எனக்கு பெருமை, அதான் இந்த இயக்கத்துக்கு பெருமை, அதான் உங்களுக்கு பெருமை. எனவே தமிழ்நாட்டின் வளத்துக்கும் நலத்துக்கும் உண்மையான காவல் அரண் திமுக தான் என்ற புகழை காப்பாற்றுகிற வகையில் தொடர்ந்து நாம் பணியாற்றுவோம். தேர்தல் எப்போ வேண்டுமானாலும் வரலாம், விரைவில் வரலாம், ஒரு 3 மாதம் கழித்து வரலாம், ஒரு 6 மாதம் கழித்து வரலாம். ஏன்னா ஆட்சி என்பது மெஜாரிட்டியோட வெற்றி பெறலவங்க, நல்லா தெரியும் உங்களுக்கு. மெஜாரிட்டியோடு இல்லை, மெஜாரிட்டி நான் 234 தொகுதிக்கு பாதியில் என்ன 118 வரணும். இப்போ எவ்வளோ ஜெயிச்சாங்க? 108 தான். இப்போ சில கூட்டணி நம்மோடு இருந்த கூட்டணி கட்சி, நீங்கள் திமுக தான் ஜெயிக்கணும், ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆகணும் ஓட்டு போட்டிங்கல்ல, தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல, அந்த கட்சி கூட்டணி நம்மோடு இருந்த கூட்டணி கட்சி ஆதரவில் தான் இன்னைக்கு இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடுகிற வண்டி எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல. ஆனால் எது நடந்தாலும், எப்போ எது நடந்தாலும் நாம் ரெடியாக இருக்கணும். எந்த நேரத்தில் தேர்தல் வரலாம், எந்த சூழ்நிலை வரலாம், 100% நம்ம ரெடியாக இருக்கணும். எனவே கழகத்தினுடைய வெற்றிக்கு இந்த நிமிஷத்திலிருந்து உழைக்க தொடங்குவோம், பாடுபடுவோம், பணியாற்றுவோம் என்ற உறுதி எடுக்கிற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். எனவே தாய் கழகத்தை தேடி வந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் நம்முடைய இனிய சகோதரர் பெஞ்சமின் அவர்களையும், அவரோடு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லாரையும் மீண்டும் ஒரு முறை வருக 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 என்று வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையா உழையுங்க, உங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயம் உங்களை தேடி வரும். நன்றி, வணக்கம்.